என்ன ஊத்துறோனே தெரியாம பேசிட்டு இருக்கா. ரொம்ப பேசினா வாய் வச்சிருக்கேன். ரத்தம் கம்மியா இருக்குன்னா வந்துட்டு இதை சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர். தயிர் சோறோட லெமன் சோறோட சாம்பார் சாதமோட இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். லெமன் சாதம் அண்ட் சோரட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. வெல்கம் டு மம்மா கிச்சன். வெல்கம் டு மம்மா கிச்சன். மம்மா கிச்சனோட செகண்ட் எபிசோட்ல இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கன் கெபாப் வந்து ஏர் ஃப்ரையர்ல எப்படி செய்யறதுன்னு காட்டியிருந்தேன். அந்த இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்னைக்கு வந்துட்டு சுவரொட்டி செய்ய போறோம். ஆட்டோட சுவரொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் இது சிக்கன்ல செஞ்சோம், இப்போ மட்டன்ல செய்ய போறோம். இன்னைக்கு வந்து ஏர் ஃப்ரையர்ல செய்யல, அடுப்புல தான் செய்ய போறேன். ஆமா, எந்த ஒரு இதுவும் இல்ல, முன்னாடி டீடைல்ஸ் கேட்கணும்லாம் இல்ல. புரியல யார்கிட்ட வந்து நின்றது என் கிட்டக்குதான். நீ சொல்லணும், நான் கூப்பிட்டு சொல்றேன். தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்பி கூப்பிடுறேன். சோ இப்போ வந்துட்டு என்னன்னா சுவரொட்டி பாத்துக்கோங்க. தெரியும்ல எல்லாருக்கும், தெரியலன்னா பாத்துக்கோங்க. ரத்தம் கம்மியா இருக்குன்னா வந்துட்டு இதை சாப்பிட சொல்லுவாங்க டாக்டர். ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, ரைஸ் ஆகிறதுக்கு வந்து இதை சாப்பிட சொல்லுவாங்க. அதாவது சின்ன பசங்களுக்குமே ரொம்ப நல்லது. ரொம்ப குட்டி பிள்ளைங்களுக்கு தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. பட் வந்துட்டு என்னன்னா ஸ்கூல் கோயிங் கிட்க்கு வந்துட்டு இது வந்து தரலாம், வீக்லி ஒன்ஸ் கூட தரலாம், ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் 3 வந்துட்டு வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. இது வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டிடுறேன். இது வந்து ஒரு இது எவ்வளவு சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து 100 rupeesக்கு கொடுக்குறாங்க ஒரு இது. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா 150 rupees. ஆமா, 150 rupees வரைக்கும் ஒரு இதே வைப்பாங்க. ஸோ இதோட சைஸ் பாருங்க, அவ்வளவுதான். எதனால இதுல வந்துட்டு மெடிசன் வேல்யூ இருக்குன்றதுனால இதுவா சொல்லுவாங்க. அது வந்துட்டு முன்னாடி நாளே இதை வந்து புக் பண்ணி வைக்கணும் ஆட்டுக்காரர். இல்ல என்ன ஆடு ரத்தம் எனக்கு வேணும்னு சீக்கிரமா வந்து காலையில மெடிசன் வேல்யூ இருக்குன்னு மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டுறாதீங்க, சோறுட்டி கிடைக்குமான்னு. தரமாட்டாங்க. ஜோக் இல்லையா. இது வேணும்னா வந்துட்டு நம்ம அன்னைக்கே போய் கேட்டா கிடைக்காது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கிடைக்காது. யாராவது வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாளே வந்துட்டு இது பண்ணணும். நான் நேற்றே வந்து 3 இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அதனால வந்துட்டு காலைல அந்த அண்ணன் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ இந்த 3 இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா கிடைக்கலனால நீங்க வாங்கி வீட்டுல போய் சுத்தம் பண்ணிடுங்க. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மோஸ்ட் அனாயிங் ஹஸ்பண்ட் அப்படின்னு வாங்கி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும்னு சொல்லு அவங்களுக்கு. இருங்க கொஞ்ச நேரம், அது இது பண்ணி சரி பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் குக்கர் ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்ல ஆக்சுவலா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்க. யார் அதான் இந்த மாதிரி கிச்சன்ல சமைக்கிறவங்கலாம் வந்துட்டு ஒரு 1 year 1.5 year ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப லூஸ் ஆயிடுது. போய் டைட் பண்ண கொடுத்து வாங்கிட்டு இருந்தாலுமே லூஸ் ஆயிடுது. நானே வந்து அதனால என்ன பண்ணுவேன், ஈச் டைம் வந்துட்டு அது எப்படி லூஸ் ஆகுதுன்னே தெரியல. அதனால இந்த மாதிரி ஒரு நைஃப் வாங்கி வச்சிருக்கேன். இதுக்குன்னே வந்து இந்த நைஃப், இந்த ஷார்ப் எட்ஜ் நைஃப் இருக்கு. அது இந்த மாதிரி குக்கருக்கு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும். சில பேர் வீட்டுல குக்கர்ஸ் வேலைக்கு வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட அந்த கத்தி தப்பு. என்ன இதெல்லாம் சும்மா. ஓகே, ஸோ இது டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இட் இஸ் ரெடி டு குக். இது வந்து குக்கருக்குள்ள வச்சுருங்க. நல்லா வேக விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து கட் பண்ணணும். ஃபர்ஸ்டே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பிளட் எல்லாமே வந்து போயிட்டே இருக்கும், ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடும், ரொம்ப ஒரு மாதிரி கவுச்சின்னு சொல்லுவாங்க, கவுச்சி வைக்கிற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா இந்த தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பு போட்டுட்டு தண்ணியை ஊற்றி வேக போட்டுடணும். மஞ்சத்தூள் எப்படி எவ்வளோ போடணும்? சில பேர் வந்துட்டு கம்மியாக போடுவாங்க, அது வந்து அவங்களோட இது. உப்புமே வந்துட்டு ஆனால் மஞ்சத்தூள் வந்து ஒரு அளவுக்கு தான் போடணும். இப்போ வந்து அந்த குட்டி ஸ்பூன் காட்டினேன் இல்லையா, குட்டி ஸ்பூன்லேயே வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். ஒரு எட்ஜ் அளவுக்கு தான் போட்டேன், ரொம்ப போடல. எனக்கு வந்து அந்த மஞ்சத்தூள் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். கையில் தூக்கி போட்டு காலில் போட்டு போய் சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஒரு அளவுக்கு அது முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும் தண்ணி. ஓகேவா, தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ குக்கரை வந்து மூட போகிறேன். குக்கர் மூடும்போது கொஞ்சம் பார்த்து மூடுங்க, டயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒழுங்கா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு மூடணும் எப்போவுமே, அதான் சேஃப் நமக்கு. ஸோ ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணியாச்சு. ப்ரெஸ்ல வேலை செய்கிறவங்களுக்குலாம் பண்ண தேவையில்ல, ஏதாவது ப்ரெஸ்ல வேலை செய்கிறாங்களா? ஓ, ப்ரெஸ் பண்ணிடணும், ப்ரெஸ் பண்ணி மூடணும்னு சொல்லி சொன்னதுக்கா. சரி வேணாம், இந்த வாட்டி நீங்க சொல்ற எதுக்குமே நான் சிரிக்கூடாதுன்ட்டு. செவரட்டி மட்டும் தனியா செஞ்சு காட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது வந்துட்டு ரைஸ் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரைஸ் மெயின் கோர்ஸ், எஸ் லெமன் ரைஸ் செய்ய போறேன். ஸோ லெமன் ரைஸ் வித் செவரட்டி இன்னைக்கான டிஷ். நிறைய நாள் லெமன் ரைஸ் தாங்க. ஏன் டெய்லி லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்றேன் நான். டெய்லி லெமன் ரைஸ், டெய்லி சாப்பாடே செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க, அப்புறமா எப்படி லெமன் ரைஸ் மட்டும் செஞ்சு தருவேன்? கடையில் வாங்கி தருவா. ஃபர்ஸ்ட் கடுகு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்ன தாளிக்கதா இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் கடுகு போடுங்க, ஏன்னா கடுகு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா வந்து அது இது பண்ணிட்டு இருக்கும்போதே இது கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு பாருங்க எப்படி பயப்படுறாங்க பாருங்க. டக்குன்னு ஒரு வாட்டி அப்படிதான் கண்ணில் தெரிச்சிடும், அதனால தான் நான் பயப்படுறது. மற்றபடி எனக்கு வந்து பயம்லாம் கிடையாது. இது கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது கொஞ்சம் இதுவாகட்டும். கருவேப்பிலை முறிமா நல்லா இருக்கு, நல்லா இருக்காதாங்க. அப்போ போட்டோடனே கொஞ்சம் கேப் கொடுக்கணும் ஒரு இதுக்கும். அப்புறமா வந்து இது பண்ணிக்கணும். கடலை பருப்பு போட்டுட்டு
வாசம் நல்லா இருக்கா? அப்புறம் வேர்க்கடலை. அடே அந்த இதுவாகும் போது அது எது பொன்னிறமா வரணுமா? ஆமா, வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வந்து இதுவாகணும். ஏன்னா வேர்க்கடலை வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும், என்ன சொல்லுவாங்க, நமத்து போன மாதிரி தானே இருக்கும். சோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நெய்ல வந்து அதை வந்து பொரிய விடணும். நெய்லையா? எண்ணெயில. சாரி பாருங்க, என்ன ஊத்துறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறா. ரொம்ப பேசினா வாய் வச்சு எண்ணெயில கொஞ்சம் அது முருவல் ஆகணும். அதே இதுல வந்துட்டு இதுவும் போட்டுடலாம், காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். ஸோ மொத்தமும் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அசோஃபோட்டிலா போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரேம்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க. என்னதான் நீங்க பண்றீங்கன்னு தெரியலங்க. மேடம் இங்க பாருங்க, ஃப்ரேம் இவ்வளவு தான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. ஃப்ரேம்ல இருக்கணும்னா வந்துட்டு போட போறேன். ஒண்ணு நம்ம பெரிய ஆளா இருக்கணும். தெரியும் அப்படிதான். இல்லைன்னா என்ன பண்ணணும் சொல்லு. ஒன்னும் பெரிய ஆளா இருக்கணும், இல்லைன்னா பெரிய ஆளா இருக்கணும். அப்புறம் இல்லைன்னா என்ன பண்ணணும்? என்னது சொல்லுங்க. இல்லைன்னா செத்து போகணும். என்ன கொஸ்டின் எனக்கு தெரியல. ஃப்ரேம்ல இருக்கணும்னு சொன்னாப்ல, அதுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது கரெக்டா தெரியும் உனக்கு. லெமன் ரைஸ் சாப்பிட்டா சில பேருக்கு வந்து சளி பிடிக்கும், எனக்குலாம் ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எதனாலனா வந்து லெமன் வந்து ஊற்றினதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து கொதிக்க விடணும். சில பேர் லெமன் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை லெமன் ஊற்றுனதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணா அது வந்து கொஞ்சம் வந்து அதை வந்து இது பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த சளி பிடிக்காதுதான். லெமன் வந்து ஒன்ஸ் வந்து கொதிச்சிச்சுன்னா அதோட இது வந்துட்டு கொஞ்சம் வந்து கம்மியாயிரும் சொல்லுவாங்க. இது நான் எங்கேயும் வெளியிலாம் பார்த்ததில்ல, எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது கரெக்ட்னா வந்து அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரியல எனக்கு. கரெக்டா அப்படிலாம் பண்ணாதீங்க. ஃப்ரைட் ரைஸா பண்ணக்கூடாதா? செய்யறது வந்து லெமன் ரைஸ் அவ்வளவுதான். இப்படிதான் பக்குவமா செய்யணும் லெமன் ரைஸ்லாம். லெமனுக்கு பதிலா ஆரஞ்சு புழிஞ்சு ஊற்றலாமா? ஆரஞ்சு ரைஸ் நீங்க எப்படி வேணா ஊற்றலாம். ஆரஞ்சு ரைஸ் கூட போடலாம். கரெக்ட் தான், நல்லா தான் இருக்கும். அது கூட ஒரு வாட்டி செஞ்சு உங்களுக்கு தரேன், சரியா? இப்போ இது என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணக்கூடாதா? அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு வடிச்ச ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு அந்த லெமன் ரைஸோட இதை வந்து இதுல வந்து கொட்ட போறோம். இப்போ இந்த ரைஸை போட்டோன்னா லெமன் ரைஸா மாறப்போகுது. அழகா இருக்கா பார்க்க? எப்படின்னா இப்போ லெமன் ரைஸ் செய்யறதா இருக்கட்டும், எது தயிர் சோறும் சாம்பார் சாதத்துக்கும் தவிர்த்து மற்ற இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்துட்டு ரைஸ் வந்து கொஞ்சம் பதமா வடிச்சுக்கோங்க. கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னா கூட அது வந்து ஒரு மாதிரி குறை நல்லா இருக்காது சாப்பிடும் போது. ஸோ இந்த மாதிரி வந்து வெறையா இருக்கணும். சாப்பிடுங்க. குத்துருங்க. சுடுது. சுடுது. உப்பு கரெக்டா இருக்கா? சுவரட்டி வந்துட்டு வெந்துருச்சான்னு சொல்லி பாத்துக்கலாம். எப்பவுமே குக்கர் வந்து நீங்க திறக்கும் போது வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்த்து திறங்க. அதனாலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் இதை தூக்கி விட்டு பண்ணுவாங்க, சில பேர் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் இது பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளவு தண்ணி வடிஞ்சிருக்கு பாருங்க. அந்த தண்ணி வந்து ஆக்சுவலா வந்து இந்த ரத்தம் வந்து லைட்டா இதுவாகி அந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. செவரட்டி வந்துட்டு இப்போ வந்து வெந்துருச்சு. ஸோ அது வந்து லைட்டா வந்து நைஃப் விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நைஃப் விட்டு பார்க்கும்போது அதுல வந்து பிளட் எதுவுமே ரிலீஸ் ஆகுதுன்னா அது வந்து ஃபுல்லா வந்துட்டு குக் ஆயிடுச்சுன்றதா அர்த்தம். மீன் வகை வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து நம்ம என்ன மசாலா சேர்க்க போறோம்ன்றது பார்த்துக்கலாம். என்ன சோறுட்டி காமிச்சிட்டு மீன் வயலுன்ற மீன் செய்ய போறியா? இது செய்ய போறியா? ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஈஸி மெத்தட்னு சொல்லிட்டு ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்துட்டு எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றியாச்சு. ஒரு 3 செவரட்டிக்கு நீங்கள் அந்த ஈரல்லாம் இது பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ ஊற்றிங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஆயிலில் வந்து சேர்க்கும் போது என்ன பண்ணிடணும்னா ஆயில் வந்து ஃபுல்லாக வச்சிடக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. சிம்ல வச்சு நீங்கள் வந்து போடும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிக்காது. எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே பயங்கரமாக தெரிச்சு வெளியிலலாம் அது வந்து இதுவாக ஆரம்பிக்கும். உங்ககிட்ட டேபிள் இல்லைன்னா ஒரு சேர் ஸ்பூன் போடுங்க. ஓகே. ஸோ அதை அப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே அந்த கொஞ்சம் ஆயில்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த பச்சை வாசமும் அதோட சேர்ந்து வந்து கொஞ்சம் போயிடும். பட்டாமேட்ரு அப்படின்னு சொல்லி இதுக்கு தேவையான பொருள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுங்கப்பா. ஆயில், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா வந்து மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்துக்குமே தேவைப்படும். உப்பு, தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து சீரக மிளகை வந்து இது பண்ணி அரைச்சு அது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. முக்கியமானது சொல்லவே இல்லை. தக்காளி எதுவுமே கிடையாது. முக்கியமானது சொல்லவே இல்லை. சோறுட்டி. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்?
நெக்ஸ்ட் மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து இந்த டீஸ்பூன் அளவுக்கு 1 போட்டுக்கலாம். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பேங்க. அது வந்துட்டு நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே மொத்தமா சேர்க்கறது பயமா இருக்கும். நிறைய சேர்த்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா எதுல சேர்க்கணுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது காசு சேர்க்கறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கறோம், அது ரொம்ப நல்லது. மிளகாத்தூள் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்பாங்க, புரியல எனக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து சிம்ல வச்சு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும். அப்புறமா அந்த கலர் இருக்குல்ல, கலர் வந்து என்னன்னா ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்க போறோம் கியூப்ஸா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே முழுசா போட்டுருவாங்க. இது பாருங்க, வெந்திரிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணும் போது வந்துட்டு பிளட்டா இருக்கக்கூடாது. பிளட் அப்படியே வந்துட்டு இதுவாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் வேகலன்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு இது இருக்குதுல்ல, அது பாருங்க கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. இதுவானதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லும் போயிருச்சு. இந்த ஆயில்லாம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு பாருங்க, தனியாக விட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து இது பண்ணுறதுக்கு, அது கொஞ்சம் இதுவாக ஆக்குறதுக்கு வந்து ஸ்மூத் ஆக்குறதுக்கு வந்துட்டு இந்த தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ண சோறுட்டியை கொட்டுறோம். அவ்வளோதான். சாரி கைஸ், நான் வந்து இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன் டைம் ஆயிடுச்சு, மணி 3 மணி ஆக போகுது. ஸ்கூல்ல போய் ஆமா பசங்களை போய் ஸ்கூல்ல கூப்பிடணும். நான் போய் பசங்களை ஸ்கூல்ல கூப்பிட்டு வந்துடுறேன். பாய். நான் சாப்பிடும் போது ஜாயின் பண்ணிக்கிறேன். தயிர் சோறோட, லெமன் சோறோட, சாம்பார் சாதமோட இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும். மிளகு பவுடர், சீரக பவுடர் சில பேர் வந்து வெளியில இருந்து வாங்கி வச்சுப்பீங்க. மிளகு சீரகம் மட்டும் வந்து வெளியில வாங்காதீங்க. இந்த மாதிரி வந்துட்டு முழு மிளகு, முழு சீரகம் தேவைப்படுறப்ப இது பண்ணி சேர்த்துக்கும் போது அதோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த டைம்ல வந்துட்டு மிளகு சீரகம் அவ்வளவுதான். திஸ் இஸ் இட். லெமன் சாதம் அண்ட் சோறுட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அஃப்ராஸ் அஸ்ரா வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்க, ஃப்ரெஷ் அப்பும் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரூபாய் கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு வாயில வாங்கணும்னா புரியல. ஆஸ்காரோட வாங்க போறேன், இப்படி நடிக்கிற. என்னது இது? எதை கொடுத்தாலும் சிக்கன். ப்ரானை கொடுங்க, மட்டனை கொடுங்க, சிக்கனை கொடுங்க. சிக்கன் கரெக்ட், யூ ஆர் ரைட். எப்படி இருக்கு? பெர்ஃபெக்ட்டா? நல்லா இருக்கா? சூப்பரா. இந்த சோறுட்டிக்கு மெயின் கோர்ஸ் வந்து லெமன் ரைஸ், புளி சோறு, அந்த மாதிரி தான் நல்லா இந்த இருக்கும். மாதிரி இருந்தா தயிர் சோறு சூப்பரா இருக்கும். தயிர் சோறுக்கலாம் செம்மையா இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும்னா செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வேற இந்த மாதிரி ஏதாச்சும் செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.